சிவாய நம. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, குரு பகவான் வக்ர நிவர்த்தி. அன்பு பக்தர்களே, ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவான். இயற்கை சுபர் அப்படின்னு சொன்னா நம்ம யாரை சொல்லுவோம்? எடுத்த உடனே குருவை தான் சொல்லுவோம். இருக்கிறதுலே ஒரே நல்லவர் அவரு தாங்க. மீதி எல்லாரும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப அல்லது தன்னோடு சேர்கின்ற கிரகங்களுக்கு ஏற்ப தன்னையே மாத்திப்பாங்க. ஆனா இவர் ஒத்துருதாங்க. யார் கூட சேர்ந்தாலும் எங்க போனாலும் தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பண்புகளை நற்குணங்களை மாறாதவர், நியாயமானவர், தர்மமானவர். அதிகமா ஒருவர் செய்யக்கூடிய பாபத்துவங்களை பாவ கர்மாவை குருனா யாருன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவன் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கான், இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டாங்க. மரணத்திலேருந்து காப்பாற்றும் குரு பார்த்தாருன்னா அந்த உயிரே போன உயிர் கூட திரும்ப வந்துடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கிறாங்க, செய்யக்கூடாத குற்றங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க. அப்படி செய்யக்கூடாத பாவம் செஞ்சு கூட உங்களை காப்பாற்றணும்னு கருணை காட்டணும்னு சிவபெருமான் முடிவு செஞ்சிட்டா ஏதோ ஒரு வகையில உங்க ஜாதகத்துல குருவை விட்டு உங்களை பார்க்க வச்சிருவார். குரு பார்ப்பாரேயானால் உங்களுடைய பாவத்தை பாதி அவர் எடுத்து பாருங்க. பாருங்க எவ்வளோ கருணை பாருங்க. யாருன்னே தெரியாத ஒரு புண்ணியமா, நீ கஷ்டப்படாதடா தம்பி, உன் பாவத்துல பாதி குருகிட்ட கொடுத்துரு அப்படின்னு குரு பாதி பாவத்தை வாங்கிப்பாராம். அப்போ உங்களுடைய பாவத்தை முழுமையாக குறைக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரகம் இருக்குன்னு சொன்னா அது குரு பகவான். அதனால தான் நம்முடைய இந்து தர்மம் குருவை வணங்க வேண்டும். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. குருதாண்டா அம்மா, குருதாண்டா அப்பா, குருதாண்டா தெய்வம். எல்லாமே குருவின் வடிவம்னு நம்ம தர்மம் சொல்லி கொடுக்குது. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால், ஆனா ஏதோ ஒரு நன்மை நடக்கணுங்க. திருமணம் ஆகணும், என்ன சொல்றாங்க? சாமி குரு பலன் வந்துருச்சா பாருங்க. எப்ப குரு பலன் வருது? எத்தனை மாசத்துக்கு இந்த குரு பலன் இருக்கு? இந்த சித்திரை வரலும் இருக்குமா? சித்திரைக்கு மேலே குரு பலன் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் 2 வருஷம் ஆகும் சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ அவனுக்கு ஒரு நல்ல கர்மா, ஒரு நல்ல விஷயம், ஒரு மங்கள விசேஷம் அந்த வீட்டில் நடக்கணும்னா அந்த குருவுடைய பார்வை வேண்டும். சார் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அல்லது இடமாற்றங்கள் வரணும், ஒரு வீடு கட்டணும். இன்னைக்கு எத்தனை பேர் வீடை கட்டிட்டு பாதிலேயே நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க, உள்ளே போக முடியாமல் உட்காந்துருக்காங்க. பெரிய பெரிய பில்டர்ஸ், எனக்கு தெரிஞ்ச 100 வீடுகள் 200 வீடுகள்லாம் கட்டக்கூடிய பில்டர்ஸ் பாதிலே கட்டிட்டு 8 வருஷமா அந்த பில்டிங் அப்படியே சும்மா இருந்துட்டு இருக்கு. அவங்கள்ட்ட காசு பணம் இல்லையான்னு, அதுக்கப்புறம் பணம் காசே வரலையான்னு அந்த இடத்த விட்டுட்டு இன்னும் மற்ற ப்ராஜெக்ட்லாம் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன? குருவுடைய பார்வை இல்லை, தடை ஏற்படுகிறது. அப்போ எந்த ஒரு மங்கள விசேஷமானாலும், அது சின்ன குழந்தையா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் குருவுடைய அனுகிரகம் வேண்டும். அதனால தான் நம்ம ரிஷிகள் இந்த ஜாதகத்தை எடுத்து சொல்லும்போது, குறிப்பா குரு பகவானை பற்றி சொல்லும்போது, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ
நன்மைக்குரிய அந்த குரு பகவான் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதியில இருந்து வக்ரகதியில் இருக்கிறார். வக்ரம்னு சொன்னா திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, முன் பார்வை இருக்காது. வண்டி ஒரு ரிவேஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுவோங்க, பின்னாடி தானே பார்ப்போம். ஆனால் வண்டி முன்னாடி போக வேண்டிய வண்டி ரிவேஸ் எடுக்கும்போது அதே வேகத்தை எடுப்போமா? எடுக்க மாட்டோம். இந்த சைடில் பார்ப்போம், அந்த சைடில் ஏதாவது இடிக்குதான்னு பார்ப்போம், பின்னாடி யாராவது வராங்களான்னு பார்ப்போம், முன்னாடி யாராவது வக்ரம். நார்மலான சுச்சுவேஷன்ஸ் இருக்காது, அப்நார்மலான சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. அதுதான் வக்ரம். இயற்கையான சூழ்நிலை அல்லாது செயற்கையான சூழ்நிலை அங்கு மாறுபடுகிறது. அப்போ பிரபஞ்சத்திற்கு நல்லது செய்ய வேண்டிய குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். அந்த குரு பகவான் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியில் இருந்து மே மாதம் 11ஆம் தேதி வரை ரிஷபராசியிலே நார்மலான வக்ர நிவர்த்தி அடைந்து ரிஷபராசியில் செயல்படுகிறார். இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாத்தை பொறுத்தவரையில் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பல கவலைகளை பல கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடியதாக அமைகிறது. துலாம் ராசி என்பர்களுக்கு இது ஏன் எனக்கு நடக்குதுங்க சாமி, எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, அல்லது ஒரு மிகப்பெரிய தவறு செய்யாத குற்றங்களுக்கு நான் இந்த தப்பே செய்யலைங்க, இந்த தப்புக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்க, தவறா என் பேர் அங்கே அடிபடுது, அந்த மாதிரி செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை, ஒரு மன கஷ்டம், ஒரு மனசு வேதனை. நான் நல்லது தானே செஞ்சேன், ஏன் எனக்கு நல்லது நடக்கலை, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலையே, அப்போ எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி என்பர்களே, 8இல் உங்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ நிச்சயமா இந்த குரு வக்ர நிவர்த்தி துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. குறிப்பா மறைமுகமான தோஷங்கள், மறைமுகமான பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே. உங்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள் என்னவாக இருக்கும்? நோய் நொடிகளாக இருக்கலாம், ஆரோக்கிய குறைவுகளாக இருக்கலாம், மருத்துவ செலவுகளாக இருக்கலாம், அல்லது திருஷ்டிகளாக இருக்கலாம், உடல் உபாதைகள், மனக்குழப்பம், மனசுல வரக்கூடிய பயம், மெயினாக அதிகமான டிப்ரெஷன்ஸ், மனக்கவலைகள் இருக்குமே. ஆனால் அந்த மனக்கவலைகள் எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை துலாம் ராசி அன்பர்களே. அதே போல திருஷ்டிகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவது, அந்த எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், அதாவது ஒரு பழி வாங்கணும்னு வேணும்னே உங்களை ஒரு டேமேஜ் பண்ணுறது, அது உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், அங்கம் பங்காளிகளாக இருக்கலாம், பார்ட்னர்ஸாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள், தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த தொழில் பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே. அபரிமிதமான ஒரு யோகம் சார். இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி தான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையான நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுது. உங்களுக்கு என்ன வேண்டும்? வேலை வேண்டுமா? தொழில் அமையணுமா? வேலை சிறப்பாக இருக்கணுமா? வேலையில் முன்னேற்றம் வேண்டுமா? வரவு செலவுகள் வேண்டுமா? கடன் பிரச்சனைகளா? இது எல்லாத்துக்கும் நல்ல பதில் தரக்கூடிய வகையிலே 8இல் அமைந்திருக்கக்கூடிய குரு பகவான்
8ல் இருந்திருக்கக்கூடிய குரு பகவான் அற்புதமான முறையில் வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களுக்கு நன்மையை செய்கிறார். துலாம் ராசி நேயர்களே, கவலை வேண்டாம்.